வணக்கம் அன்புக்கினிய கன்னி ராசி நேயர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள், அதாவது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், துலாத்தில் சந்திர பகவானும், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும், கும்பத்தில் சனி சூரியன் புதனும், மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்கிறார்கள். இப்போது பலன்களை போலாம். சூரியன் 7 இருப்பதினால் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களோட பலம் எது, உங்களோட பலவீனம் எது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? உறவினர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். அதாவது உங்கள் சொந்தக்காரங்கள் வாழ்க்கையில் யாருக்காச்சும் ஒரு நல்ல கல்யாணமோ கடாவெட்டோ காது குத்தோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செவ்வாய் 6 இருப்பதினால் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். அதாவது சீக்கிரமாக செய்வீங்க. மெதுவாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ டக்குன்னு செய்வீங்க. புதன் 7 இருப்பதினால் பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்க்கவும். தேவையில்லாத எதுக்கும் வாக்கு தராதிங்க. இது நான் செய்வேன், இப்படி செய்வேன், இந்த டைமில் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு தராதிங்க. ஏன்னா பயனற்ற போயிடும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். சுக்கிரன் 6 இருப்பதினால் எதையும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பங்குனி 19 முதல் சுக்கிரன் 7 இருப்பதினால் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இலக்குகளை நோக்கிய முயற்சி அதிகரிக்கும். புதுசான சில நபர்களை பார்ப்பீங்க. அதனால நீங்கள் செயலை இன்னும் ஸ்பீடாக்கும். அதனால் இலக்குகளை சீக்கிரம் அடைவீர்கள். குரு 8 இருப்பதினால் நெருக்கமானவர்களின் பற்றிய புரிதல் மேம்படும். சனி 6 இருப்பதினால் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். ராகு 7 இருப்பதினால் வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழல் உண்டாகும். ஏதாச்சும் வம்பு வழக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி வரும், இல்லை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கேது ராசியில் இருப்பதினால் சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு குறையும். அதாவது கேது அதாவது ஜென்மத்தில் இருக்கிறதுனால சமூகம் தொடர்பான சொசைட்டிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறையும். உங்களுக்கு என்ன வழிபாடு கேட்டிங்கன்னா, பெருமானை வணங்கி வர வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். நமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.